இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு டக்குன்னு குயிக்காக பண்ணணும்னா இந்த குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எண்ணெய் நல்லா வதங்க போட்டுருங்க. அது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, அதோட நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 4 அல்லது 5 தக்காளி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதோடு வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பொரிக்கடலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் பாருங்கள், நல்லா கசகசாலாம் நல்லா அரைஞ்சி வந்துருச்சா. இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ப்ரௌனாக வந்தோன்னா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு ஒரு நல்லா கிளறிட்டு அந்த எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை போகும். நல்லா கிளறி பபிள்ஸாக வரும். நல்லா இருந்தால் வந்ததுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, அதாவது குழம்புக்கு தக்கன தண்ணி ஊற்றணும். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உட்கார முடியாச்சு. அவ்வளோதான். 3 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா நல்ல சூப்பரானது குழம்பு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கும் ஆப்டாக இருக்கும். நல்லா சூப்பராக பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஒன்றுமே போடலை காய், ஆனாலும் எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்துருக்கு. இது வந்து கசகசா பொட்டுக்கடலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் பாருங்கள் திக்னஸ் நல்லாயிருக்கு. இது வந்து சுட சுட இட்லியோட இந்த குழம்பு நல்லா 4 பக்கமும் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.